ஸ்ரீ விஷ்ணு புராணம் 69ஆம் பகுதி. சமந்தக மணியின் கதை. மைத்ரேய முனிவரே, முன்னே கூறிய சத்துவதனுக்கு பஜனன், பஜமானன், திபியன், அந்தகன், தேவாபிருகன், மகாபோஜனன், விருஷ்ணி என்னும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் பஜமானனுக்கு நிமிகிருகணன், விருஷ்ணி என்னும் மூவர் ஒருத்தி வயிற்றிலும், சதஜித்து, சஹசிரஜித்து, அயுதஜித்த என்பவர்கள் மற்றொருத்தியின் வயிற்றிலும் பிறந்தார்கள். அந்த தேவபிரதனுக்கு பப்புரு என்பவன் பிறந்தான். அவனை மனிதர்களில் சிறந்தவன் என்றும் தேவபிரதனை தேவர்களுக்கு ஒப்பானவன் என்றும் கூறுவார்கள். அவர்கள் இருவராலும் உபதேசிக்கப்பட்ட வழியினால் 74,000 மக்கள் மோட்சமடைந்தனர். ஆகையால் இவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக பாராட்ட பெற்றார்கள். மகாபோஜன் என்பவன் அதி தர்மவான். அவன் வம்சத்தில் பிறந்தோர் ஓஜர் எனப்படுவார்கள். அவர்கள் மிருத்திகாவாம் என்ற நகரில் வாசம் செய்ததால் மார்த்திகாவார் என்றும் வழங்கப்பட்டார்கள். விருஷ்ணிக்கு சுமித்திரன், யுதாஜித் என்னும் பிள்ளைகள் பிறந்தார்கள். சுமித்திரனுக்கு அனமித்ரன், அவனுக்கு நிக்கினன், அவனுக்கு பிரசேனனும் சத்ராஜித்தும் உண்டானார்கள். அவர்களில் சத்ராஜித்து என்பவனுக்கு சூரியன் நண்பன். அவன் ஒரு காலத்தில் கடற்கரையில் நின்று சூரியனை மிகவும் பக்தியோடு துதித்தான். சூரிய பகவான் அவனுடைய வழிபாட்டை மெச்சி அவன் எதிரில் தோன்றினார். அவன் சூரியனை நோக்கி, பகவானே, உம்மை வானத்தில் நெருப்பு கட்டியைப் போல காண்கிறேன் அன்றோ? அப்படித்தான் இப்போதும் உம்மை பார்க்கிறேன். ஆகையால் நீர் எனக்கு அனுகிரகம் செய்து பயனொன்றுமில்லையே என்றான். அதை கேட்ட சூரிய பகவான் தமது கழுத்தில் இருந்த செமந்தகம் என்ற ரத்தினத்தை கழற்றி ஒரு மறைவிடத்தில் வைத்தார். பிறகு அவர் கொஞ்சமாக சிவந்து பிரகாசிப்பதாகியும் குறுகிய தேகமும் பூனை கண் போன்ற சிறிது பொன்னிறமாயும் உள்ள விழிகளும் உடையவராகவும் காணப்படுவதை கண்டதும் சத்ராஜித்து சாஷ்டாங்கமாக அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி துதித்தான். அப்போது சூரியன் அவனை பார்த்து, சத்ராஜித், உனக்கு வேண்டிய வரத்தை கேள், நான் தருவேன் என்றார். அதற்கு யாதவன் சத்ராஜித்து அந்த செமந்தக மணியை தனக்கு தரும்படி கேட்டான். சூரிய பகவான் அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துவிட்டு தம் இடம் சேர்ந்தார். பிறகு சத்ராஜித்து அந்த செமந்தக மணியை தரித்து கொண்டான். அதனால் அவன் சூரியனைப் போல 4 திசைகளையும் காந்தியுடன் விளக்கி கொண்டு துவாரகைக்கு வந்தான். அப்போது அவனை கண்ட துவாரகை மக்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் சந்நிதியில் சென்று, சுவாமி, தங்களை சேவிக்க சூரிய பகவான் வருகிறார் போலிருக்கிறதே என்றார்கள். அதை கேட்டதும் கண்ணபிரான் புன்சிரிப்புடன், வருபவன் சூரியன் அன்று நம்முடைய சத்ரஜித்தனே. சூரியனால் கொடுக்கப்பட்ட செமந்தக மணியை தரித்து கொண்டு வருவதால் தான் அவன் அப்படி தோற்றமளிக்கிறான். ஆகையால் அவனை அச்சமின்றி பாருங்கள் என்றார். அவர் அருளி செய்தபடியே அவர்களெல்லாம் பார்த்தார்கள். சத்ராஜித்தனோ அதிக பிரகாசமான ரூபத்துடன் துவாரகைக்கு வந்த அந்த சிறப்பான இரத்தினத்தை தன் மாளிகையில் வைத்திருந்தான். அந்த செமந்தக மணி நாளொன்றுக்கு 8 பாரம் பொன்னை உண்டாக்க வல்லது. மேலும் அதன் மகிமையால் ராஜ்யத்தில் வியாதி, மழையின்மை, நெருப்பு, பாம்பு முதலியவைகளின் பயம், பஞ்சம் முதலியன உண்டாவதில்லை. ஸ்ரீகிருஷ்ண பகவானோ இந்த உத்தமமான பொருள் உக்கிரசேன மன்னனுக்கே தகுந்தது என்று திருவுள்ளம் பற்றியிருந்தார். ஆயினும் குலத்தில் பேதம் உண்டாக்க கூடாது என்பதால் தாம் சக்திமானாக இருந்தாலும் அதை கவர்ந்து கொள்ளாமல் இருந்தார். சத்ரஜித்தும் தம் மனதிற்குள் ஒருவேளை கண்ணன் இதை கொடுக்கும்படி தன்னை கேட்டாலும் கேட்பார் என்று நினைத்து அதை தன் சகோதரனான பிரசேனனுக்கு கொடுத்து விட்டான். அந்த செமந்தக மணியை பரிசுத்தமானவன் தரித்தால் பொன்னை உண்டாக்கி கொடுக்கும், அசுத்தன் தரித்தால் தரித்தவனுக்கு தீங்கையே வருவிக்கும். இதை அறியாத பிரசேனன் அந்த இரத்தினத்தை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு குதிரை மீது ஏறி வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அங்கு அவனையும் அவனது குதிரையையும் ஒரு சிங்கம் கொன்றுவிட்டது. அந்த சிங்கம் இரத்தினத்தை வாயில் கவ்விக்கொண்டு போகும்போது கரடி அரசனான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று செமந்தக மணியை எடுத்துக்கொண்டு தன் குகைக்கு சென்று சுகுமாரன் என்ற தனது மகனுக்கு விளையாட்டு பொருளாக கொடுத்தார். இது இப்படி இருக்க
காட்டுக்கு போன பிரசேனன் வராமல் இருந்ததால் யாதவரெல்லாம் குழம்பினார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ரத்தினத்தின் மேல் ஆசை கொண்டிருந்தார். ஆகையால் அவர்தான் அதை தந்திரமாக அடைந்திருப்பார். இது அவருடைய செயல்தான் என்று யாதவர்கள் இரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். கண்ணன் தனக்கும் இப்படிப்பட்ட அபவாதம் உண்டாகி இருப்பதை அறிந்து அந்த பழியை துடைப்பதற்காக சகல யாதவ சேனைகளுடன் புறப்பட்டு பிரசேனனின் குதிரை சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றார். காட்டில் ஓரிடத்தில் ஏறியிருந்த குதிரையுடன் பிரசேனன் சிங்கத்தால் கொல்லப்பட்டு கிடப்பதைக் கண்டார். யாவரும் அங்கே சிங்கத்தின் காலடிகளையும் பிரசேனன் மீது தாக்கியிருக்கும் சிங்கத்தின் காலடி நக குறிகளையும் கண்டார்கள். அதனால் கண்ணபிரான் தமக்கு உண்டாகியிருந்த அபவாதத்திலிருந்து நீங்கினார். பிறகு அந்த மிருகேந்திரனான சிங்கம் சென்ற வழியை அவர் பின்தொடர்ந்து செல்லும்போது சிறிது தூரத்திலேயே அந்த சிங்கத்தை கரடி ஒன்று கொன்றதை தெரிந்து கொண்டு அந்த இரத்தினத்தின் மகிமையை கருதி அந்த கரடி சென்ற வழியையும் பின்தொடர்ந்து சென்றார். அங்கிருந்த ஒரு மலைச்சாரலில் கண்ணபிரான் தம் சேனைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு தாம் மட்டும் அந்த கரடியின் குகைக்குள் சென்றார். அங்கே சுகுமாரன் என்ற சிறுவனை லாலனை செய்து கொண்டிருந்த செவிலித்தாய், சிங்கம் பிரசேனனை கொன்றது, சிங்கத்தை நம்முடைய ஜாம்பவான் கொன்றார், ஆகையால் செமந்தகமணி உனதாயிற்று, குழந்தாய் அழாதே என்று கொஞ்சுவதை கண்ணன் கேட்டார். அந்த செவிலித்தாயின் கையில் ஜொலித்து கொண்டிருந்த செமந்தக மணியை கண்டார். அப்போது அந்த செமந்தக மணியின் மேல் கண்ணோடி நிற்கும் ஒரு புதிய ஆடவனை கண்ட செவிலித்தாய் பயந்து என்னை காக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த அபய குரலை கேட்டதும் கரடி ராஜனான ஜாம்பவான் வெகு கோபத்தோடு அங்கே தாவி வந்தார். அவருக்கும் கண்ணபிரானுக்கும் ஒரு கொடிய போர் மூண்டது. 21 நாள் வரை அந்த யுத்தம் நீடித்தது. இது இப்படி இருக்க வெளியே இருந்த யாதவர் அனைவரும் 7-8 நாட்கள் வரையிலும் கிருஷ்ண பகவான் வராமையால் ஓஹோ, நமது கிருஷ்ணன் இந்த குகையில் நாசமுற்றிருப்பார், இல்லையென்றால் அவருக்கு பகைவர்கள் ஜெயிக்க தடை இருக்க மாட்டாது என்று கருதி கிருஷ்ணர் முடிந்தார் என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்ட அவருடைய உறவினர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை எல்லாம் செய்து விட்டார்கள். அவ்விதமாக வெகு ஸ்ரத்தையோடு ஸ்ரார்த்தம் செய்தால் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பலமும் புஷ்டியும் திருப்தியும் உண்டாயிற்று. பகவானுக்கு திருப்தி உண்டானதால் ஜாம்பவானுக்கோ அங்கங்கள் தளர்ந்தன. ஆகாரம் இல்லாமையால் உடல் மெலிந்தது. இந்நிலையில் சுவாமியால் மொத்துண்டு வெல்லப்பட்ட ஜாம்பவான் அவரது திருவடிகளில் விழுந்து தண்டனிட்டு, சுவாமி, சுராசுர யக்ஷ ராட்சச கந்தர்வாதிகளினாலும் தாங்கள் வெல்லக்கூடாதவராக இருக்கும்போது இந்த மண்ணுலகில் சஞ்சரிக்கும் மனிதர்களாலும் அவர்களுக்கு அடங்கும் விலங்குகளை சேர்ந்த போன்றோர் யாவராலும் வெல்லப்படுவீரோ? ஆகையால் எங்கள் சுவாமியான ஸ்ரீராமபிரானை போல் தாங்களும் சகல உலகங்களுக்கும் ஆதாரண பூதராக ஸ்ரீமன் நாராயணருடைய திரு அவதாரமாகவே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து நின்றான். அவரை ஸ்ரீகிருஷ்ண பகவான் கடாட்சித்து, ஆம், தாம் நினைத்தபடி நாம் லோக ரக்ஷணார்த்தமாகவே இந்த அவதாரம் செய்தோம் என்று அருளி செய்து அன்புடன் தமது திருக்கைகளால் ஜாம்பவானின் உடலை தடவை கொடுத்தார். அதனால் ஜாம்பவானுக்கு போராட்டத்தால் நேர்ந்த நோயெல்லாம் நீங்கின. பிறகு கரடி அரசனான ஜாம்பவான் ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு தண்டனிட்டு மாளிகைக்கு அழைத்து சென்று உபசரித்து அவருக்கு தமது வளர்ப்பு மகளான ஜாம்பவதி என்பவளை கன்னிகாதானம் செய்து செமந்தக மணியையும் கொடுத்து தண்டம் சமர்ப்பித்தார். ஸ்ரீகிருஷ்ண பகவானும் அவருடைய பக்தியினால் மனமகிழ்ந்து விட்டு ஜாம்பவதியோடும் செமந்தக மணியோடும் துவாரகைக்கு திரும்பி வந்தார். அவர் வருவதை அறிந்த துவாரகை மக்கள் பெரிதும் மகிழ்ந்தனர். கண்ணபிரானும் நடந்தவற்றையெல்லாம் யாதவ சமூகத்தினருக்கு கூறி செமந்தக மணியை சத்ராஜித்திடம் கொடுத்து தமக்கு வந்த அபவாதத்தை போக்கிக் கொண்டு ஜாம்பவதியை அந்தபுரத்தில் சேர்த்து சுகமாக தங்கியிருந்தார். சத்ரஜித்தோ, நம்மால் கண்ணன் பேரில் வீண் அபவாதம் ஏற்பட்டு விட்டது, அதை எப்படியாவது நிவர்த்திக்க வேண்டும் என்று நினைத்து
தன் மகளான சத்யபாமையை கிருஷ்ண பகவானுக்கு சமர்ப்பித்தான். அந்த சத்யபாமையை முன்பு அக்ரூரர், கிருத்தவர்மா, சததன்வா முதலிய யாதவர்கள் கேட்டிருந்தார்கள். அவளை தங்களுக்கு கொடுக்காததால் அவர்கள் அனைவரும் சத்ராஜித்தின் மேல் பகைமை பாராட்டினார்கள். ஒரு சமயம் அக்ரூரர், கிருத்தவர்மா முதலியோர் சததனுவாவிடம் சென்று, சததன்வாவே, வெகு நாளாய் சத்யபாமையை கேட்டு கொண்டிருந்த உன்னையும் எங்களையும் அவமானப்படுத்தி அவளை கிருஷ்ணனுக்கு கொடுத்தாரே அந்த சத்ரஜித்து, இனி அந்த அயோக்கியர் இருந்தால் ஆவதென்ன? நீ மிகவும் சமர்த்தன். ஆகையால் நீ அவனை கொன்றுவிடு. அவனிடம் இருக்கும் அந்த அபூர்வமான சேமந்தக மணியை அபகரித்து கொள்வாயாக. கிருஷ்ணன் அதற்காக உன்னை எதிர்க்க வந்தால் நாங்கள் உனக்கு பக்க பலமாக இருந்து துணை செய்கிறோம் என்றார்கள். அவர்களால் தூண்டப்பட்ட சததன்வா ஒரு நாள் சத்ராஜித்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனை கொன்று சேமந்தக மணியை அபகரித்து கொண்டான். அந்த காலத்தில் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் வெந்து போய்விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவர்கள் வாசம் செய்து கொண்டிருந்த வாரணாவதபுரத்திற்கு சென்றிருந்தார். கிருஷ்ண பகவானுக்கோ பாண்டவர்கள் வெந்து போகாமல் தப்பி பிழைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் லோக மரியாதைக்காகவும் தாம் எழுந்தருளாவிட்டால் பாண்டவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் என்று துரியோதனன் சந்தேகம் கொண்டு அவர்களை கண்டுபிடிக்க முயற்சிப்பான் என்பதாலும் அவனை அப்படி செய்ய ஒட்டாமல் தடுப்பதற்காகவும் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு விஜயம் செய்தார். ஆகையால் தான் சத்ராஜித்துக்கு அத்தகைய ஆபத்து நேரிட்டது. தகப்பனை கொலை செய்து விட்டார்களே என்ற துக்கம் தாங்காத சத்யபாமை அதிக கோபம் கொண்டு தேரில் ஏறி வெகு வேகமாக வாரணாபுரத்திற்கு சென்றாள். அங்கு கண்ணும் கண்ணீருமாய் கண்ணனை கண்டு, என் பிராணநாதா, என் தந்தை என்னை தங்களுக்கு கொடுத்தார் என்ற பொறாமையால் சததன்வா என் தந்தையை கொன்று அவரிடமிருந்து சேமந்தக மணியை அபகரித்து கொண்டு விட்டான். அது தங்களுக்கு இழைத்த அவமானமே அன்றி வேறல்ல. இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசித்து செய்யுங்கள் என்று விண்ணப்பம் செய்தாள். அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, பாமா, நீ கூறியது போல் இது எனக்கு செய்த அவமானம்தான். அந்த துராத்மா அப்படி செய்ததை நான் சகிக்க மாட்டேன். மரத்தை விட்டு அதில் கூடு கட்டும் பறவைகளை கொல்லக்கூடாது. நீ ஏன் இதற்காக கதற வேண்டும்? வேண்டாம், நில் என்று கூறி அவளை சமாதானப்படுத்திவிட்டு துவாரகை சென்றார். அங்கு தம் தமையனாரான பலராமருடன் ஏகாந்தத்தில் தனித்து பேசி வேட்டையாடச் சென்ற பிரசேனன் சிங்கத்தால் அறையப்பட்டு இறந்தான். அவ்விருவரும் இறந்ததால் செமந்தக மணி என்னும் இந்த ரத்தினம் நம் இருவருக்கும் பொதுவாக உள்ளது. மற்றொருவன் கொண்டு போவதற்கு நிமித்தம் இல்லை. ஆகையால் எழுந்திருந்து தேரில் ஏறி சததன்வாவை கொல்வதற்கு முயல்வீராக என்று கிருஷ்ணபிரான் கூறினார். அதனால் பலராமர் அப்படியே ஆகட்டும் என்று அங்கீகரித்தார். இவ்வாறு பலராமர் கிருஷ்ணர் இருவரும் பிரயத்தனம் செய்திருப்பதை அறிந்த சததன்வா திகைத்து கிருத்தவர்மனிடம் சென்று தனக்கு துணை செய்யும்படி வேண்டினான். அதற்கு அவன் மறுத்தான். பிறகு அவன் அக்ரூரரிடம் சென்று அவனையும் தனக்கு பக்கபலமாக இருக்கும்படி கேட்டான். அக்ரூரரோ, கேளப்பா, ஸ்ரீகிருஷ்ணனோ தம் திருவடி தாக்குதலினாலேயே பூமியை எல்லாம் நடுங்க செய்யும் திறமுடையவன். தேவர்களது பகைவர்களின் மனைவியரை எல்லாம் கைம்பெண்ணாக்க வல்லவன். எப்படிப்பட்டவர்களாலேயும் தடை செய்யக்கூடாத சக்கராயுதமுடையவன். அவன் அண்ணன் பலராமனோ மதத்தோடு சுழலும் கண்களால் பார்த்தவுடனேயே பகைவரது சமூகத்தை எரிக்க வல்லவர். மிகவும் பிரபல பகைவரான மத யானைகளையும் பயப்படுத்தும் திறனுடைய மரவெட்டி போன்ற கலப்பை ஆயுதம் உடையவர். அவ்விருவரோடும் யுத்தம் செய்யத்தக்க வலிமை உள்ளவன் தேவர்களில் கூட ஒருவனில்லை. அத்தகையவர்களை நாங்கள் எதிர்ப்பது எப்படி? ஆகையால் வேறு யாரையாவது உனக்கு துணை செய்ய வேண்டிக்கொள் என்றார். அதை கேட்ட சததன்வா, அக்ரூரரே,
நீர் என்னை காக்கும் திறனில்லாதவர் என்று நினைத்தால் இந்த செமந்தக ரத்தினத்தையாவது என்னிடமிருந்து வாங்கி நீ காப்பாற்றி வைக்க வேண்டும் என்று கெஞ்சினான். அதற்கு அக்ரூரர், அப்படியே செய்கிறேன். நீ மிகவும் துன்பப்பட நேரிட்டாலும் இந்த இரகசியத்தை யாரிடமும் கூறாமல் இருப்பதாக எனக்கு வாக்குறுதி அளித்தால் நான் இதை பத்திரப்படுத்தி கொடுக்கிறேன் என்றார். அதை சததன்வா ஒப்புக்கொண்டான். அக்ரூரரும் ரத்தினத்தை அவனிடமிருந்து பெற்று கொண்டார். பிறகு சததன்வா ஒப்பற்ற வேகமும் 100 காதம் வரை இளைக்காமல் சுமக்கும் திறமுடைய ஒரு பெண் குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அதிவேகமாக சென்று விட்டான். அவன் ஓடிப்போனான் என்ற செய்தியை அறிந்த பலதேவர், கண்ணபிரான் இருவரும் சைனிய, சுக்ரீவ, மேக, புஷ்பவலாகம் என்ற 4 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். சததன்வாவை ஏற்றிச் சென்ற பெண் குதிரை 100 காத தூரம் அவனை சுமந்து சென்ற பிறகும் அதை அவன் வற்புறுத்தி செலுத்தியதால் அது ஓடமாட்டாமல் மிதிலை நகருக்கு அருகிலிருந்த ஒரு வனத்தில் இறந்தது. ஆகையால் அவன் கால்நடையாக ஓடத் துவங்கினான். அப்போது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன் தமையனாரிடம், கால்நடையாக ஓடிச் செல்லும் அந்த அதமனை நானே பின்தொடர்ந்து ஓடி பிடித்து கொன்றுவிட்டு வருகிறேன். அதுவரையில் நீர் இந்த தேரில் இருப்பீராக. இந்த சததன்வாவின் குதிரை செத்திருப்பதென்றதால் நமது குதிரைகள் பயமடைந்துள்ளன. ஆகையால் இவற்றை இங்கிருந்து அப்புறம் ஓட்டிச் செல்ல வேண்டாம் என்று கூறினார். இவ்விதம் தம்பியான ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதை கேட்ட பலராமர் அதன்படி ஒப்புக்கொண்டார். ஸ்ரீகிருஷ்ணனும் 2 குரோச தூரம் ஓடிச் சென்று தூரத்தில் காணப்பட்ட சததன்வாவை குறித்து அங்கேயே இருந்த வண்ணம் தமது சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து அவன் சிரத்தை சேதித்து பின்பு கிட்ட போய் அவனுடைய உடலையும் ஆடைகளையும் சோதித்து பார்த்தார். அப்படி பார்த்ததும் சேமந்தக மணியை காணாததால் அவர் திரும்பி வந்து அண்ணன் பலராமரிடம், அண்ணா, சததன்வாவை நான் வீணாக கொன்றேன். எவ்வளவு தேடியும் அந்த மகத்தான ரத்தினம் கிடைக்கவில்லை என்றார். அதனால் பலபத்திரர் மிகவும் கோபம் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி, தம்பி, நீ பொருள் நாட்டம் உடையவனாய் தீய வழியில் செல்கிறார். சீச்சி, இத்தகைய நிந்திக்கத்தக்கவனானாய். இவற்றையெல்லாம் உன்னுடன் பிறந்த தோஷத்திற்காக நான் பொறுத்தேன். ஆகையால் இனிமேல் நீ உன்னிஷ்டப்படி எங்கேயும் போகலாம். நான் உன்னுடன் வரமாட்டேன். எனக்கு துவாரகையினாலாவது உன்னாலாவது மற்றுமுள்ள பந்துக்களினாலாவது ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. நீ என் எதிரில் வந்து அநேகம் பொய் சத்தியங்களை செய்கிறாய். உன் சரித்திரம் கொஞ்சமும் நன்றாக இல்லை என்று நிந்தித்தார். பிறகு அவர் தம்பியுடன் பேசாமல் மிதிலை நகருக்கு சென்றார். அங்கே ஜனகமா மன்னன் அவரை வரவேற்று உபசரித்து தம் மாளிகை ஒன்றில் தங்க வைத்திருந்தார். அங்கு பலராமரும் மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தார். அத்தருணத்தில் துரியோதனன் அஸ்தினாபுரத்தினின்றும் அங்கு வந்து பலராமரிடம் கதாயுதாபியாசம் செய்து கொண்டிருந்தான். ஸ்ரீவாசுதேவரோ துவாரகைக்கு போய்விட்டார். 3 ஆண்டு காலங்கடந்த பிறகு பப்புரு, உக்கிரசேனன் முதலிய யாதவர்கள் அனைவரும் செமந்தக மணியை கண்ணன் அபகரிக்கவில்லை என்று தெளிந்து அந்த கருத்தை பற்றி தம்பியினிடம் மனம் முறிந்து மிதிலையில் தங்கியிருக்கும் பலராமரிடம் சென்று அவரை சமாதானப்படுத்தி துவாரகைக்கு அழைத்து வந்தார்கள். அக்ரூரரோ செமந்தக மணியின் மகிமையால் உண்டான பொன்னை கொண்டு எம்பெருமானிடத்தில் சித்தமுடையவனாய் எப்போதும் யாகங்கள் செய்து கொண்டிருந்தான். யாகம் செய்து கொண்டிருக்கும் போது சத்திரியனையாவது வைசியனையாவது கொன்றவன் பிரம்மஹத்தி தோஷமடைவான் என்று சாஸ்திரம் கூறுவதால் தனக்கு ஸ்ரீகிருஷ்ணனால் யாதொரு துன்பமும் நேரிட மாட்டாது என்று எண்ணிய அக்ரூரர் யாக தீட்சையாகிய கவசத்தை அணிந்திருந்தார். செமந்தக ரத்தினத்தின் மகிமையால் அங்கு 62 ஆண்டுகள் வரை பஞ்சம் கொள்ள நோயும் ஏற்படாமல் இருந்தது. இப்படி இருக்கும் போது சததன்வாவினுடைய பேரனுக்கு குமாரனான சத்ருக்கினன் என்பவனை அக்ரூரனை சேர்ந்த போஜர்கள் அழித்ததால் சததன்வாவினுடைய பகைமையுடன் துவாரகையில் வாசம் செய்வது நியாயமல்ல என்று எண்ணி
அக்ரூரர் துவாரகையிலிருந்து தன்னுடைய இனத்தாரோடு கூட போய்விட்டார். அவர் துவாரகையை விட்டு போனது முதல் அங்கு வியாதியும் பஞ்சமும் தோன்றின. இதை கண்டு யாதவர்கள் அனைவரும் பலராமர், உக்கிரசேனர் முதலியவர்களுடன் சென்று அதன் காரணத்தை ஆலோசிக்க துவங்கினார்கள். அந்த சங்கத்தில் கருடத்வஜனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மற்றவர்களை நோக்கி, இதென்ன இங்கு அநேக துன்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்றன, இது ஏன் என்று ஆலோசியுங்கள் என்று கூறினார். அப்போது அந்தகன் என்னும் பெயருள்ள யாதவ மூப்பன் ஒருவன், கேளுங்கள் யாதவர்களே, அக்ரூரனுடைய தந்தை சுவபல்கன் என்று ஒருவன் இருந்தானே, அவன் இருந்த இடங்களிலெல்லாம் துர்பிக்ஷங்கள் ஏற்படுவதில்லை. ஒரு சமயம் காசி ராஜ்யத்தில் மழையில்லாமல் துன்பம் நேரிட்டது. காசி அரசன் சுவபல்கனை தன் நகரத்துக்கு அழைத்துச் சென்றான். அதனால் மழை பெய்து நாட்டில் க்ஷேமம் உண்டாயிற்று. அந்த அரசனுக்கு மகள் ஒருத்தி இருந்தாள். அரசன் தனது நாட்டுக்கு நன்மை செய்ததற்காக தன் புதல்வியை சுவபல்கனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான். அவள் கர்ப்பத்திலிருந்து பிரசவ காலம் நேர்ந்ததும் வெளியே வராமல் தாய்க்கு அதிக துன்பம் உண்டாக்கி கொண்டிருந்தான். இதுபோல் 12 ஆண்டுகள் சென்றன. இப்படி இருக்க கணவன் தன் மனைவியின் கருவிலிருந்த சிசுவை நோக்கி, மகளே, நீ ஏன் இன்னும் பிறக்கவில்லை? சீக்கிரம் வெளியில் வருவாயாக. உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன். உன்னை வயிற்றில் தாங்கியிருக்கும் உன் தாயை நீ ஏன் நெடுநாளாக வருத்தி வருகிறாய் என்று கூறினான். உடனே வயிற்றிலிருந்த அந்த கன்னி, ஐயா, இன்று முதல் நாள்தோறும் ஒவ்வொரு பசுவை பிராமணருக்கு தானம் செய்து வருவீராயின் 3 ஆண்டுகள் கழித்து நான் வெளிவருவேன் என்று கூறினாள். அதன்படி அரசன் தினந்தோறும் கோதானம் செய்ததனால் அவள் பிறந்தாள். ஆகவே அரசன் அவளுக்கு காந்தினி என்று பெயரிட்டான். அப்படிப்பட்டவள் வயிற்றில் அப்படிப்பட்ட சுவபல்கனுக்கு பிறந்தவன் இந்த அக்ரூரன். இத்தகைய சுத்தமான பிறவியும் நல்லொழுக்கமுடையவர் இங்கிருந்து நீங்கியதால் இந்த உபத்திரவங்கள் யாவுமே உண்டாயின. குணவானாக இருப்பவனிடத்தில் குற்றம் பாராட்டுதல் கூடாது. ஆகையால் அக்ரூரரை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று அந்த கிழவன் கூறியதை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் மற்றவரும் கேட்டார்கள். அவர்கள் அக்ரூரரை துவாரகைக்கு அழைத்து வந்தார்கள். அவர் வந்தவுடன் அவரிடமிருந்த சேமந்தக மணியின் பிரபாவத்தால் மழையின்மை, கொள்ளை, நோய் முதலிய தொல்லைகள் நீங்கின. அப்போது கண்ணபிரான், இந்த அக்ரூரருக்கு இவ்வளவு மகிமை இருப்பதற்கு இவன் சுபவல்கனுக்கும் காந்தினிக்கும் பிறந்தான் என்பது போதிய காரணமல்ல. இது மிகவும் சாதாரண விஷயம். மழையின்மை முதலிய துன்பங்களை நீக்குவது என்பது மகா யோகிக்கும் அரிய காரியமாகும். ஆகையால் சேமந்தக மணியானது இந்த அக்ரூரனிடம்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினார். எனவே அவர் யாதவர்கள் அனைவரையும் தமது மாளிகைக்கு வரவழைத்தார். அவர்கள் அனைவரும் கூடிய பிறகு கிருஷ்ணர் அக்ரூரரை நோக்கி, தானாதிபதியான அக்ரூரரை, சததன்வா, அந்த செமந்தக மணியை உமக்கு கொடுத்தது நமக்கு தெரியும். அந்த மணி உம்மிடம்தான் இருக்கிறது. அதன் பயன் இந்த ராஜ்யம் முழுவதும் அனுபவித்து வருகிறது. நாமெல்லாம் அனுபவித்து வருகிறோம். ஆனால் நமது பலபத்திரருக்கு அதை நான் எடுத்து கொண்டதாக ஒரு நினைப்பு. அதற்காக அந்த மணியை இங்கு காண்பிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மௌனமாக இருந்தார். அக்ரூரர் யோசிக்கலானார். இப்போது நாம் என்ன செய்வது? இல்லையென்றால் இந்த சபையிலேயே நமது ஆடைகளை சோதித்து ரத்தினத்தை சுவாமி எடுத்து விடுவார். பிறகு நாம் அவருக்கு விரோதியாகி விடுவோம். அது நல்லதல்ல என்று ஆலோசித்து சகல ஜெகத்காரணரான கண்ணபிரானை நோக்கி கூறலானார். சுவாமி, சேமந்தக மணியை சததன்வா எனக்கு கொடுத்தான். அவன் போன பிறகு இன்றோ நாளையோ சுவாமி நம்மை கேட்பார் என்ற நினைப்பில் இத்தனை நாள் வரையில் அதை நான் வைத்திருந்தேன். அதை வைத்திருக்கும் வருத்தத்தினால் சகல போகங்களிலும் மனப்பற்றில்லாமல் சிறிதும் சுகமறியாமல் இருக்கிறேன். இந்த இரத்தினத்தை தரித்து கொண்டாகிலும் இந்த ராஜ்யத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கும் உபகாரத்தை செய்யாமல் நம்முடைய கையில் கொண்டு வந்து கொடுக்கிறானே என்று தாங்கள் நினைப்பீர்களே என்ற பயத்தால் அதை நான் வலுவில் வந்து இத்தனை நாளும் சமர்ப்பிக்காமல் இருந்தேன். ஆகையால் நீங்களே அதை யாருக்காயினும் கொடுக்கலாம் என்று கூறி தம் மடியில் முடித்து வைத்திருந்த மிகச்சிறிய பொற்சிமிழை எடுத்து திறந்து வைத்தார்.
உடனே சபை முழுவதும் அந்த மணியின் ஒளி வெள்ளம் பளபளவென்று மின்னியது. அக்ரூரர் சபையோரை நோக்கி, சபையோர்களே, இந்த செமந்தக மணியை சததன்வா என்னிடம் கொடுத்துவிட்டு போனான். இதோ இதை நான் இங்கு வைத்து விட்டேன். இது யாரை சேர வேண்டியதோ அவர் இதை எடுத்து கொள்ளலாம் என்றார். யாதவர்கள் அனைவரும் நன்றாயிருக்கிறது என்று மகிழ்ந்து புகழ்ந்தனர். பலபத்ரனான பலராமரோ, இது நமக்கும் தனக்கும் பொதுவில் இருக்கட்டும் என்று கண்ணபிரானே முன்பு கூறியிருக்கிறான் என்று நினைத்து அதன் மீது ஆசை கொண்டிருந்தார். சத்யபாமாவோ, இது என் தந்தை வீட்டு தனமல்லவா, ஆகையால் இது எனக்கே உரியது என்று நினைத்திருந்தாள். கண்ணன் அவர்கள் இருவருடைய கருத்தையும் புரிந்து கொண்டு எருதுக்கும் சக்கரத்திற்கும் இடைப்பட்ட ஜந்துவை போல் சங்கடப்பட்டார். அவர் சபையில் அக்ரூரரை நோக்கி, அக்ரூரரே, நான் இப்போது இந்த மணியை இங்குள்ளோர் அனைவருக்கும் எதிரில் வைக்க கூறியது ஏன் தெரியுமா? இதை நான் அபகரித்தேன் என்று இங்குள்ள சிலர் எண்ணி இருப்பதை மாற்றுவதற்காகவேதான். இதுவோ என் தமையனுக்கும் எனக்கும் பொதுவானது. நன்றாய் யோசித்தால் இது சத்யபாமையின் பிதுர்தனம், ஆகையால் அவளுக்கு உரியது. இதனால் நாட்டிற்கும் நலனும் சுகமும் உண்டாகிறது. எனவே இதனை மகா பரிசுத்தனாகவும் பிரம்மச்சரிய விரதத்தில் உயர்ந்தவராகவும் இருப்பவரே வைத்திருக்க வேண்டும். அசுத்தனாக இருப்பவன் இதை வைத்திருந்தால் தீமைகள் உண்டாகும். நானோ 10,000 பெண்களை வைத்திருப்பவன். ஆகையால் நான் இந்த புனிதமான மணியை வைத்திருக்கும் யோக்கியத்தை உடையவன் அல்லன். சத்யபாமையும் இதை வைத்திருப்பதற்கு அருகதை உடையவள் அல்ல. பலபத்திரரோ இதை தரிப்பதற்காக சுராபானம் முதலிய போகங்களை எல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். ஆகையால் யாதவ கூட்டமும் பலராமரும் நானும் சத்யபாமையும் உம்மை பிரார்த்திப்பது என்னவெனில், இத்தனை நாட்களையும் போலவே இனிமேலும் இந்த நாட்டின் நலனுக்காக அக்ரூரரே இந்த மணியை தரித்திருக்க வேண்டும். இதை அவர் மறுக்க வேண்டாம் என்று சபை முன்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். புன்முறுவலோடு அதை கேட்டதும் அக்ரூரரோ, சுவாமியின் நியமனத்திற்கு மாறாக நான் நடப்பதற்கு சக்தியற்றவன். ஆகவே கண்ணபிரான் திருவுரைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று கூறி அந்த இரத்தினத்தை தமது கழுத்தில் தரித்து கொண்டார். மைத்ரேய முனிவரே, இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு நேர்ந்த வீண் அபவாத நீக்கத்தை நினைப்பவர்களுக்கு ஒருபோதும் அபவாதம் கிஞ்சித்தும் நேரிடுவதில்லை. கரண கலேபரங்கள் மெலிவுறாமல் வாழ்ந்து சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். 69ஆம் பகுதி நிறைவடைந்தது.